பனைக்குளத்திலே ராமநாதபுரத்துக்கு பக்கத்திலே சித்திரமுத்தடிகள் மலேசியாவிலே வாழ்ந்தார். அவருக்கு ஒரு ஜெகநாத சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற குருநாதர் இருந்தார். அவர் தவ ஆற்றல் பெற்றவர். அப்படிப்பட்ட சித்திரமுத்து அடிகள் எனக்கு குருநாதராக கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி 1975 ஆண்டிலே தாய் வீட்டிலே நான் நுழைந்தேன். அப்படி நுழைந்த போது சித்திரமுத்து அடிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் ஞானியினுடைய உள்ளத்திலே எனக்கு இடம் கிடைத்தது. எனக்கு தீட்சையும் அளித்தார். நான் ஏதோ 1994 ஆண்டு தமிழ்நாட்டிலே திருப்பூரிலே தாய் வீடு என்று வைத்து பிரார்த்தனை குழு என்று வைத்து 5 வருடம் ஒரு நாள் கூட விடாமல் பூஜைகளை செய்து வாரம் ஒரு முறை புதன்கிழமை அன்னதானம் செய்வோம். என் குருநாதனிடத்திலே பாதத்தடியிலே 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இருந்தேன். ஆன்ம ஞானத்தை கற்றேன். நான் காட்டிலே போய் தவம் இருப்பதற்காக சென்றேன். அங்கே போய் நான் நிஷ்டையிலே அமர்ந்தேன். அதற்கு பின்னாலே தான் எனக்கு உத்தரவு கிடைத்தது, அகத்தியர் ஞானபீடம் என்று அமைக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்தது. நான் அகத்தியர் ஞானபீடத்தை அமைத்தேன். என்னுடைய குருநாதன் எனக்கு விதைத்த விதை, என் குருநாதன் எனக்கு கொடுத்த ஆசி. தங்கராசனே, நான் போய் மலேசியா மண்ணிலே ஈப்போ நகரிலே மட்டுமல்ல ஆங்காங்கே ஆன்மீகத்தை விதைத்து விட்டு வந்தேன். இனமும் பாக்கி இருக்கிறது, அதை நீதான் விதைக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லி என்னை அனுப்பி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். எங்கே ஒருவர்களுக்கு ஏக்கம் இருக்கிறதோ, எங்கே ஒரு ஞானியை நினைக்கிறானோ, அந்த ஞானியுடைய மகத்துவத்தை பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருக்கிறதோ, அந்த இடத்திலே இறைவன் கூட்டுவிப்பான். இங்கேயே வேலை செய்து மாரியம்மன் கோயிலே கணக்கு பிள்ளையாக வேலை செய்த குருசாமி பிள்ளை என்பவர் ஜெகநாத சுவாமிகள் சமாதியான காலத்திலே நேராக இருந்தவர். சாட்சியாக எனக்கு சொன்ன செய்தி, என் குருநாதனும் சொன்ன செய்தி படிக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். திருவருட்பிரகாச வள்ளலார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வள்ளலார் எப்படி ஒளிவடிவமானாரோ அதே போல ஒளிவடிவம் பெற்று வெட்ட வெளியிலே உங்களை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் ஞானி ஜெகநாத சுவாமிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். தவத்திரு ஜெகநாத சுவாமிகள் இந்தியாவில் கல்கத்தாவில் பூரி நகரத்திலே 1814 ஆண்டு தை மாதத்தில் பிறந்தவர். தன்னுடைய 18 வயதிற்கு மேல் சிட்டகாங் பர்மாவில் வாழ்ந்தார். பின்பு 30 வயதில் தாய்லாந்து வழியாக மலேசியா வந்து சேர்ந்தார். பின்பு மலேசியாவில் உள்ள சிற்றூராகிய அலோஸ்டாலில் லங்காவிலும் பேராடூலுக் ஆன் சனியிலும் அங்குள்ள மாட்டுப்பண்ணையில் பல ஆண்டுகள் தவம் செய்து இறுதியாக மலேசியாவில் உள்ள தாப்பா நகரில் உள்ள சீனத்து மயானம் அதன் அருகில் உள்ள அடர்ந்த காட்டில் 8 அடி குடிசையிட்டு 75 ஆண்டுகளாக தவ வாழ்க்கை வாழ்ந்தார். 145 ஆண்டுகள் வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கிறார். சுவாமிகளுக்கு 3 சீடர்கள். ஒருத்தர் வீமவர், சுமோடா நகரைச் சேர்ந்த இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர். இன்னொருத்தர் சித்திரமுத்தடிகள், ஆத்மசாந்தி நிலையம், பறைக்குளம், ராமநாதபுரம். மூன்றாவது சத்யானந்தா, சுத்த சமாஜம், கோலாலம்பூர், மலேசியா. இந்த 3 பேர் தான் அவருடைய ஆத்மானந்த சீடர்கள். சுவாமிகளின் சீடர்களில் ஒருவரான தவத்திரு சித்திரமுத்தடிகள் 1951 வருடம் மலேசியாவில் பல ஆலயங்களில் மௌன விரதம் இருந்தாராம். அது சமயம் KS குருசாமி பிள்ளை என்பவர் தைப்பிங் மலேசியாவில் உள்ள மாரியம்மன் கோவிலில் கணக்கு வேலை பார்த்து வந்தார். இவருக்கு தவத்திரு சித்திரமுத்தடிகளுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் கிடைத்தது. அப்போதுதான் குருநாதர் ஜெகநாத சுவாமிகளின் உபதேசத்தின் மூலம் உண்மைகளை உணர்ந்து துறவு பூண்ட விவரம் தெரிவித்தார். ஜெகநாத சுவாமிகளுடைய மகத்துவத்தினால்தான் துறவரம் பூண்டேன். தவத்திரு ஜெகநாத சுவாமிகளை சந்திக்க ஆவல் கொண்டு 1951 ஆண்டு செப்டம்பர் மாதம் தாப்பா நகருக்கு சுவாமிகளை தேடிச் சென்றார் குருசாமி பிள்ளை. அங்குள்ள தம் நண்பர் செல்லையா என்பவரை விசாரித்த போது, நான் 20 வருஷமா பாக்குறேன், நீங்க தேடி வர்ற மாதிரி சாமி ஒருத்தரும் இல்ல, அப்படி ஒரு ஆசிரமம் ஒண்ணும் இல்ல என்று சொல்லி அவர் சொல்லிட்டார். உடனே கையில வச்சிருந்த ஒரு படத்தை எடுத்து காமிச்சு, இந்த சாமியை தான் நான் தேடி வந்தேன்னு சொல்ல, உடனே கோவணத்துடன் ரோட்ல கட்டிட்டு தன்னந்தனியா திரிஞ்சிட்டு பித்தனை போல திரிஞ்சிட்டு இருப்பானே, அவனையா நீ பார்க்க வந்த என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அந்த மயான காட்டுல போய் உள்ள நுழைஞ்சு
சாமிகளை போய் வணங்கி கையெடுத்து கும்பிட்ட உடனே சாமிகள் சொல்லறான், முதல்ல பைத்தியகாரன் பித்தன் என்று சொன்னான் இல்லையா, அவனை போய் வணங்குன்னு சொன்னாராம். உடனே வியப்பா இருந்துதான், ஆச்சரியமா இருந்துச்சான். என்னடா நடந்த சம்பவத்தை சாமி அப்படியே சொல்றாரு என்று சொல்லி, அப்ப சாமி உட்கார்ந்த மேசையில உள்ள போய் உட்கார வச்சாராம். உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய நாகப்பாம்பு அந்த கூரையில இருந்து மேல தொங்குச்சான் பெரிய சத்தத்தோட. உடனே பயந்து அரண்டு போய் பக்கத்துல சாமியை கட்டி பிடிக்கலான்னு பார்த்தா சாமியை காணுமா. அந்த அதிர்ச்சி தீர்ந்த உடனே பார்த்தாக்க சாமி பக்கத்துல இருந்தாரா, அந்த நம்ம பாம்பு மறுபடியும் மேல போயிருச்சான். அப்போ சுவாமிகள் கோவணத்தோடு மட்டும் இருந்தார்கள். குளிர் அதிகமாக இருந்ததால் வேட்டி தயாரித்து தரலாமா என்று கேட்டேன். கோவணத்தின் ரகசியத்தை பின்னால் தெரிந்து கொள்ளுவா என்று சுவாமிகள் தான் வைத்திருந்த மாற்று கோவணத்தில் ஒன்றை குருசாமி பிள்ளைக்கும் கட்டிவிட்டார். கோவணம் ஒன்றை கொடுத்து இதை எப்போதும் நல்ல இடத்தில் வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். சுவாமிகள் விபூதி பூசுவதில்லை. மலேசியாவில் பல உருவத்தில் பல ஊர்களில் எந்த வாகனத்திலும் செல்லாது அங்கங்கே காட்சி கொடுத்திருக்கிறார்கள். இருந்த இடத்திலே இருந்து எல்லா பக்கமும் காட்சி கொடுத்திருக்கிறார்கள். குருசாமி பிள்ளை அவர்கள் 1953ஆம் ஆண்டு தாப்பாவிற்கு சுவாமியை பார்க்க சென்றார். அப்போது சுவாமிகளின் இரண்டாவது சீடர் தவத்திரு சித்திரமுத்தடிகள் லங்கை நாட்டிலே தங்கியிருந்தார். இவர் இங்கிருந்துட்டு அங்க லங்கையில யோகசாமின்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லு. இவர் எந்த நாட்டுக்கும் போனதில்லை. ஜெகநாத சுவாமிகள் சித்திரமுத்தடிகளும் குருநாதர் உத்தரவிட்டுட்டாரே, லங்கையில தேடி இருக்கார். தேடி போனா அங்க ஒரு யோகசாமி இருந்திருக்கார். ஆக என்ன, இருந்த இடத்திலே இருந்து அவர்கள் சகல உலகங்களையும் சஞ்சரிக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படி சஞ்சரித்தவர் தான் ஜெகநாத சுவாமிகள். சுவாமிகள் தான் சமாதி அடைய போகும் நாளை குறிப்பிட்டு 3 மாதங்களுக்கு முன்பே எல்லோருக்கும் தகவல் கொடுத்து விட்டார்கள். அதன்படி சமாதி கட்டிட வேலைகள் துவக்கப்பட்டன. தன்னுடைய கோவணங்கள், தண்ணீர் குடிக்கும் கொட்டாங்குச்சி, ஆசன பலகை, சங்குகள், பாதரட்சை, தான் வழிபட்டு வந்த ராமலிங்க சுவாமிகள் படம், இவைகளை சமாதிக்குள் வைத்துவிட வேண்டும் என்று தன்னை வேலை பார்த்த பொன்னுசாமி மேசனாரிடம் கூறினார். தான் சமாதியாகும் அந்த நாளில் தனது சீடரான சத்யானந்தா அவர்களையும் வரும்படி கட்டளையிட்டார். அதன்படி 21/1/1959 வருடம் தைப்பூசம் அன்று இரவு 4:30 மணிக்கு பூரண சமாதி அடைந்தார். சமாதி அடையும் போது எங்கும் ஒரே ஜோதிமயமாக இருந்த காட்சியை நேரில் கண்டார்கள். இதுதான் அவருடைய சரித்திரம். அற்புதமான மேதை ஜெகநாத சுவாமிகள். ஆக அப்படிப்பட்ட மகான் வாழ்ந்திருக்கிறார்.